கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாங்க. ஏசாயா 42 அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் கடையாந்தரத்திலிருந்து அவருடைய துதியை பாடுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். கர்த்தருடைய நாமத்தை நாம் கர்த்தரை பற்றி அறியாமல் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அறிவிக்கும் போது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் எழும்பி நடக்க செய்கிற கிருபைக்காக கர்த்தரை துதியுங்கள். உடல் உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றும் சரியாக இயங்க செய்கிற கிருபைக்காக கர்த்தரை துதியுங்கள். உண்ணுகிற உணவு, சுவாசிக்கிற காற்று, உடுக்கிற உடை, தங்கக்கூடிய இடம், அதற்காக கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர். அதிகாலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவன் கர்த்தரை காண முடியும். பிரியமானவர்களை, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் துதிக்க வேண்டும். கர்த்தரை துதிக்க கர்த்தர் நம்மை விரும்புகிறார், அதை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் புது கிருபையினால் நம்மை நிரப்புவார். ஜெபிப்போமா. எங்களை மிகவும் அன்பாய் நேசித்து வழி நடத்துகின்ற அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய நாளுக்காக நன்றியப்பா. கர்த்தருக்கு புதிய பாடலை பாடவும், பூமியின் கடையந்தரங்களிலிருந்து உம்மை துதித்து பாடவும் எங்களுக்கு கிருபை தாரும். அதிகாலையில் தினமும் கர்த்தாவே உம்மை துதிக்க என் ஜீவித காலம் முழுவதும் உம்மை ஸ்தோத்தரிக்க எனக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். God bless you.